ஆன்மீகம் மனிதனை உயர்த்துகின்ற உண்மைகளை அறிவது. ஆன்மீகம் இயற்கை சார்ந்தது, உலகமும் இயற்கை சார்ந்தது. உலகில் உள்ள ஒவ்வொரு உயிர் பொருளும் உலக உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். உலக உண்மையை உணர்ந்து கொள்வதுதான் உண்மையான வாழ்வியல் ஆன்மீகம். அப்படி என்றால் ஒருவன் தனக்கு இந்த அளவுக்கு கல்வி போதும் என்று நினைத்து கொண்டால் அது அவனுடைய வளர்ச்சி. மற்றொருவன் இதையும் கடந்து தன்னுடைய வளர்ச்சியை கொண்டு போகணும் என்று உயர்கல்வியை கற்கிறான் என்றால் அது மற்றொரு வளர்ச்சி. அதுபோல இந்த ஆன்மீகத்திலும் வாழ்வியல் ஆன்மீகத்திலும் அவரவர் மனநிலையை பொறுத்து எது வரைக்கும் செல்லுமோ அது வரைக்கும் செல்கிற ஒரு பயிற்சியை தான் நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த உலக உண்மைகளை உணர்தல் என்பது ஆன்மீகம் என்று குறிப்பிட்டேன். ஆன்மீகம் என்பது மதம் சார்ந்த சொல் மட்டும் அல்ல. ஏனென்றால் இன்றைக்கு மதம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்குள் ஆன்மீகம் என்ற சொல் இடம்பெறுகிறது. எனவே ஆன்மீகம் முற்ற முடிந்த முடிவாக மதம் சார்ந்த சொல் மட்டுமல்ல, உலக உண்மைகளை ஒவ்வொரு மனிதனும் உணர்தல் வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டதே ஆன்மீகம் என்ற சொல். ஆன்மீகம் என்பது மனித உயர்வுக்கு வழிகாட்டுகிற ஒரு சொல்லாகும். என்ன உயர்வு என்றால் மனிதனுடைய குணநலம், நல்ல பண்புகளை எல்லாம் உயர்த்த வேண்டும். இதை மனிதம் என்று ஒரு வார்த்தையால் குறிப்பிடலாம். எனவே மனிதனுள் இருக்கும் மனிதத்தை உயர்த்துவதுதான் வாழ்வியல் ஆன்மீகம். இந்திய ஆன்மீகம் வெறும் வழிபாடு சார்ந்தது அல்ல, உடல் சார்ந்தது, மனம் சார்ந்தது. மனதோடு சேர்ந்து வாழ பழகுவதுதான் ஆன்மீகம். மனதோடு சார்ந்து என்றால் மனம் பலவிதமான சிந்தனைகளை உடையது. அந்த மனதை நம் வாழ்க்கையோடு சேர்ந்து வாழ பழகுவதுதான் வாழ்வியல் ஆன்மீகம். மனதை நிகழ்காலத்தில் நிறுத்தி மனிதத்தை உயர்த்துவது தான் வாழ்வியல் ஆன்மீகம். மனிதம் என்பது மனித பண்புகள், மனிதனுடைய பண்பாடு, மனிதனுடைய பழக்க வழக்கம் என்று சொல்லக்கூடிய அத்தனை நல்ல ஒழுக்கங்களையும் சேர்த்து வைப்பதுதான் இங்கு வாழ்வியல் ஆன்மீகம். வாழ்வியல் ஆன்மீகம் என்பது வாழ்வியல் நெறிமுறைகளை கடைபிடித்து மனிதத்தை உயர்த்துவது ஆகும். ஒவ்வொரு தனி மனிதனையும் நீர், ஆயுள், செல்வ வளம், அறிவு வளம், குணநலம் ஆகியவற்றை வளர்ப்பதுதான் வாழ்வியல் ஆன்மீகம். வாழ்வியல் ஆன்மீகம் என்பது உடல் பற்றிய அறிவு, மனம் பற்றிய அறிவு. உடல் பற்றிய அறிவு என்பது இன்றைக்கு நவீன மருத்துவம், ஆங்கில மருத்துவம் பேசுகிற உடல் பற்றிய அறிவு ஒரு பக்கம் இருந்தாலும், இந்திய மருத்துவம், அதுவும் குறிப்பாக வேதசக்தி மருத்துவம் பேசுகிற உடல் பற்றிய அறிவு மற்றொரு சித்தாந்தமாக நமக்கு இருக்கிறது. மனம் பற்றிய அறிவு இதுபோல நம்முடைய உபனிஷத்துக்கள், நம்முடைய நூல்கள், சிற்ப சாஸ்திரங்கள் இவையெல்லாம் மனதை பற்றி மிக அற்புதமாக பேசியிருக்கின்றன. எனவே அதை பற்றிய அறிவு. உலகம் பற்றிய அறிவு. உலகம் எங்கு இருக்கிறது? இன்றைக்கு எல்லாம் பேசுகிறோம் உலகத்தில் உள்ள அத்தனையும் இருக்கிறது என்று. ஆனால் நம்முடைய தாந்திரிக சிந்தனையாளர்கள் உலகத்தில் காண்பதை விட பல அற்புதமான நுட்பங்கள் இந்த மனித உடலுக்குள்ளும் இருக்கிறது. எனவே மனித உடலையும் ஒரு மேக்ரோகாசம் என்றுதான் சிந்திக்க வேண்டும். எனவே உலகம் பற்றிய அறிவு, உயிர்கள் பற்றிய அறிவையும் தெரிந்து கொள்வது ஆன்மீகமாகும். இவற்றையெல்லாம் முழுமையாக தெரிந்து கொண்டு வாழ்க்கை நெறிமுறை என்பது நம் முன்னோர்கள் வகுத்த நல்ல நெறிமுறைகள். அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி வாழ்தல் அனைத்து வெற்றியையும் வாழ்க்கையில் கிடைக்கச் செய்யும். பிறப்பின் பயனை உணரலாம், மகிழ்ச்சியாக வாழலாம். மனிதன் மனிதத்தை உணர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வதே வாழ்வியல் ஆன்மீகம் என்ற சொல் உணர்த்தும்.